2024-25 நிதியாண்டிற்கான இந்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் அறிவிப்பால் தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. தங்கத்தின் மீதான வரி குறைக்கப்பட என்ன காரணம், அதனால் அரசுக்கு என்ன லாபம் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தங்கம், வெள்ளி மீதான சுங்க வரியை 15% 6% குறைத்தும், பிளாட்டினத்தின் மீதான வரியை 6.4% குறைத்தும் அவர் அறிவித்துள்ளார். கடந்த சில வருடங்களாகவே இந்தியாவில் தங்கத்தின் விலை அதிகரித்தே வந்தது. தங்கத்தின் விலை பின்னணியில் ரஷ்யா உக்ரைன் மோதல், உலகளாவிய பணவீக்கம், அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதம் போன்ற பல காரணிகள் இருந்தாலும் இந்தியாவில் தங்கம் விலை மேலும் அதிகரிக்க மத்திய அரசின் 15% இறக்குமதி வரியும் முக்கிய காரணமாக இருந்து வந்தது. ஜூலை 24ஆம் தேதி நிலவரப்படி பட்ஜெட் அறிவிப்பின் எதிரொலியாக சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 2080 ரூபாய் குறைந்து சவரன் 52,400 ரூபாய்க்கும், 1 கிராம் தங்கத்தின் விலை 260 ரூபாய் குறைந்து கிராம் 6,550 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியும் 1 கிலோவிற்கு 3,100 ரூபாய் குறைந்து 92,500 ரூபாய்க்கு விற்பனையானது. சுவிட்சர்லாந்து, தென்னாப்பிரிக்கா மற்றும் துபாய் நாடுகளிலிருந்து தங்க இறக்குமதி செய்யும் இந்தியா ஆண்டிற்கு 800 டன் அளவு தங்கத்தை இறக்குமதி செய்கிறது. தங்கவரி குறைப்பை பொதுமக்களும் நகை வியாபாரிகளும் வரவேற்றுள்ளனர். ஒரு சில ஆயிரங்களில் மக்களுக்கு நன்மை தரும் வரி குறைப்பு மக்களை விடவும் அரசுக்கே அதிக லாபத்தை தரும் என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். 15% இருந்த வரியை 6% குறைப்பது என்பது பெரிய வித்தியாசம் போல இருந்தாலும், அதிகரித்து வரும் தங்க கடத்தல்களை கட்டுப்படுத்தவே மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக கருதப்படுகிறது. இந்தியாவில் தங்கத்துக்கான வரி அதிகம் என்பதால் வெளிநாடுகளிலிருந்து தங்கம் கடத்தி வரப்பட்டு இந்தியாவில் சட்டவிரோத தங்க பரிமாற்றங்கள் பெருகி வந்த நிலையில் அவற்றை நெறிப்படுத்தவே இந்த வரி குறைப்பு மேற்கொள்ளப்பட்டு இருக்கலாம். தங்க கடத்தல் குறையும் போது தங்கத்தின் விலையும் குறையும். மக்கள் தங்கத்தை அதிகளவில் வாங்கும் போது அரசுக்கு போதுமான வரி கிடைப்பதால் லாபம் கிடைக்கும் என்பதே பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக உள்ளது.